அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் 23வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது ஆண்களுக்கு விவாகரத்து செய்கிற உரிமை வழங்கப்பட்டிருப்பது போலவே பெண்களுக்கும் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இரண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஆண்கள் விவாகரத்து செய்யும் பொழுதும் ஜமாத்தார் முறையில் தான் செய்ய வேண்டும். பெண்கள் விவாகரத்து செய்வதாக இருந்தாலும் அவங்க குலா கேட்குறதா இருந்தாலும் ஜமாத்தில் வச்சு தான் செய்யணும். அந்த குலாங்கிற உரிமையை பெறும் பொழுது இவங்க தாங்கள் வாங்கிய மகர் தொகையை திருப்பி கொடுத்துடணும். திருமணத்தை ஆண்கள் விவாகரத்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. மாறாக இவன் வேண்டுமென்று அந்த மனைவி விவாகரத்து செய்கிற காரணத்தினால் அவனுக்கு அவனுடைய இழப்பீடு வாங்கி மனைவி கொடுக்கணும். இந்த வித்தியாசத்தை தான் நம்ம பார்த்தோம். அது ஒரு வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம், ஆண்கள் விவாகரத்து செய்யும் பொழுது 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் இந்த பெண்ணு வேறு திருமணம் செய்யக்கூடாது, அவனுக்கு வெயிட் பண்ணணும். பெண்கள் விவாகரத்து பிரச்சனை வரும் பொழுது அவங்க ஒரு மாதவிடாய் காலத்துக்குள்ளே ஒரு மாதவிடாய் காலம் கழிந்த பிறகு அவங்க மறுமணம் செய்து கொள்ளலாம். இந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதுபோல் ஆண்கள் விவாகரத்து செய்யும் பொழுது 3வது விவாகரத்து செய்துட்டான்னு வைங்க, அதுக்கு பிறகு மறுபடி சேருவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த பெண் வேறு ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனும் வேண்டாம் என்று போய் தலாக்கு சொல்லிட்டா மட்டும்தான் இவன் 2வது திருமணம் செய்ய முடியும். இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கிறது. பெண்கள் தரப்பில் விவாகரத்து வரும் பொழுது அவங்க திரும்பி திருமணத்தின் மூலமாக சேர்ந்து கொள்வதற்கு எத்தனை நம்பர் எண்ணிக்கையெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்க எத்தனை வேணாலும் சேர்ந்துக்கலாம், ஆனால் திருமணத்தின் மூலமாக தான் சேரணும். இந்த வித்தியாசங்கள் தான் ரெண்டுக்கும் உள்ளதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அதிகமான பெண்கள் அவங்கள திருமணம் செய்த பிறகு கணவன்மார்கள் விட்டுட்டு எங்கேயோ போயிடுவாங்க. வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ சென்று விடுவார்கள். பல வருடங்கள் ஆனாலும் அவன் எங்கே இருக்கான்டே தெரியாது. அப்படியான ஒரு கட்டம் இப்போ சமீப காலத்தில் அந்தளவுக்கு இல்லாட்டாலும் கடந்த காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தியாக இருந்தது. வெளிநாடுகளுக்கு போவார்கள், போன பிறகு எங்கே இருக்கான்னு தெரியாது, இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது. அப்போ வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தாலும் சரி, இந்த பெண்கள் அவனுக்கு மனைவியாகத்தான் கடைசி வரைக்கும் இருந்தாகணும், அவங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் சமுதாயத்தில் இருந்து வருகிறது. மார்க்க சட்டம் அறியாத காரணத்தினால சமுதாயத்தில் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பெண்கள் இந்த மாதிரி கணவன் விட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, ஒரு 25 வயசு பெண்ணாக இருந்தால் அவன் விட்டுட்டு போன பிறகு அவன் காலமெல்லாம் அந்த கணவன் இல்லாமையே தனிமையில் இருக்கணும் என்பது பலவித பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிறது. அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒன்று அடங்கியிருக்கிறது, அவங்களுடைய உடல் தேவை என்று ஒன்று அடங்கியிருக்கிறது. இதுகளெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கணவன் காணா போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்கு மார்க்கம் ஏதாவது தீர்வு சொல்லுதா என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் மதுஹபுகளில் சில தீர்வுகள் சொல்கிறாங்க. மதுஹபு நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு கேட்டால், மதுஹபு கித்தாபுகளில் கணவன் காணாமல் போயிட்டான்னு சொன்னால் அந்த கணவன் எப்போ இறந்து போனான்னு உறுதியாகிறதோ அது வரைக்கும் இவள் அவனுக்கு தான் மனைவி, அவன் சைடில் தான் ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர இந்த பெண் தரப்பில் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அதிகபட்சமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் எத்தனை வயசு பெரும்பாலும் வாழ்வான் உலகத்தில், ஒரு 90 வயசு அந்த காலத்தில் ஃபிக்ஹ் எழுதின காலத்தில் 90 வயசு ஒருத்தனுடைய சராசரி வயசு. இன்னொரு காலகட்டத்தில் 120 வயசு சராசரி வயசுன்னு வச்சுருந்தாங்க. இந்த சராசரி வயசை கணக்கு பண்ணி உதாரணமாக ஒருத்தன் 30 வயசுக்காரன் காணாமல் போயிட்டான். அந்த 30 வயசுக்காரனுக்கு 90 வயசு இப்போ ஆகும், இன்னொரு 60 வருஷம் கழித்து ஆகும். அவனுக்கு 90 வயசு ஆகிற நேரத்தில் தான் இந்த பெண் என்ன செய்யணும், உன் புருஷன் மூத்தா போயிட்டான், மரணித்து விட்டான்னு நினைத்து நீ வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்போ இவளுக்கு 60-65 வயசு ஆயிரும். அப்போ ஒரு பெண்ணு கணவன் காணாமல் போய்விட்டாள்னு சொன்னால் 90 வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டும், 120 வருடங்கள் வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் மதுஹபு கித்தாபுகளில் எழுதி வச்சிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தீர்வு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம், மதுஹபில் எல்லாரும் மதுஹபுங்கிற ஒரு வழியில் போய் கொண்டிருக்கிறோம். மதுஹபு நூல்களில் போய் பார்த்தோம்னு சொன்னால் கணவன் காணாமல் போனால் என்ன சட்டம் அப்படின்ற கித்தாபுகளில் பார்த்தீங்கன்னா
அவங்க என்ன எழுதிக்கிறாங்கன்னா ஒரு பொருள் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பொருளை விட்டுட்டு போயிட்டார், இந்த பொருள் வந்து அடுத்த ஆளுக்கு பங்கு வச்சு கொடுக்குறதா இல்லையா அப்படிங்கிறதா இருந்தால் அவர் இறந்ததை உறுதி செஞ்சால் தான் பங்கு வச்சு கொடுக்க முடியும். அதுக்காக வேண்டி நீங்கள் 90 வருஷம் இல்லை 120 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னாட்டா இது ஒரு பொருள், மெட்டீரியல். இதுக்கு ஒரு உணர்வு, ஆசை, தேவைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணை அப்படி பார்க்கலாமா? ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்டான் என்று சொன்னால் ஏதோ ஒரு பேனா மாதிரி, ஒரு பென்சில் மாதிரி, ஒரு வீடு மாதிரி, ஒரு வாசல் மாதிரி அந்த பெண்ணை பார்க்குறது. அவளுக்கும் ஆசாபாசங்கள், தேவைகள், குடும்ப செலவுகள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் காணாமல் போயிட்டால் கூட என்ன செய்யணும்? அவன் எப்போ இறந்து போவான் என்று வருதோ அவன் வயசு ஒத்தவர்கள் எப்போ சாவாங்கன்னு பார்க்கணுமா. அதாவது 90 வயசு, 120 வயசு, அவன் வயசு ஒத்தவர்கள் எப்போ மரணிக்கிறாங்களோ அந்த நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு, அதாவது 25 வயசில் கல்யாணம் பண்ணுற ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிறது, இவன் தொலைஞ்சு போனான், அவளுக்கு 75-80 வயசு ஆயிரும். அந்த நேரத்தில் தான் அவன் இறந்து போயிருப்பான்னு முடிவு பண்ணணும். அப்போ 80 வயசில் கணவன் இறந்தான் முடிவு பண்ணி இவன் என்ன செய்ய போகிறா? 80 வயசு கல்யாணம் பண்ணுறது மாப்பிள்ளை கிடைக்குமா? அவளுக்கு தான் வாழ முடியுமா? அப்போ இந்த மதுஹபுங்கிற பேரில் இணைஞ்சிருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய கொடுமைகள் வந்து நீண்ட காலமாக நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அதனால தான் கணவன் காணாமல் போயிட்டான்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போய்விட்டது என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் காணாமல் போனதுங்கிற டாப்பிக்கே அது எடுக்கக்கூடாது. கணவன் காணாமல் போகட்டும், ஊரில் இருக்கட்டும். மனைவி என்பவளுக்கு பிரிகிற உரிமை இருக்கா இல்லையா? அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டியதானே. கணவன் காணாமல் உசுரோடு இருந்து தொலைஞ்சிட்டு போகிறான்ப்பா. உசுரோடு இருக்கும் பொழுதே என் கணவன் எனக்கு வேணாம்னு புகார் கொடுக்க முடியும்ல? நேற்று சொன்ன ஆதாரங்கள் சொன்னமா இல்லையா? உயிரோடு இருக்கும் பொழுதே என் கணவரோடு நான் வாழ்ந்தால் நான் தவறிவிடுன்னு பயப்படுகிறேன், அவர் நல்ல மனுஷன்தான், ஆனாலும் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத ஒரு பக்குவமாக நான் ஒரு சூசகமாக அந்த அம்மா சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா மகரை திருப்பி கொடுத்துட்டு நீ ரத்து பண்ணி விட்ரு, விடுவித்துருன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால், கணவன் காணாமல் போய்விட்டானா உசுரோடு இருக்கிறானா என்கிற மாதிரி இதை அணுகாமல், எப்படி அணுகணும்? அவன் கணவன் உயிரோடு இருக்கிறான்னா வச்சுக்கிறோம், அதனால் இவ்வளவு வாழாமல் இருக்க முடியுமா? நீங்கள் உயிரோடு அந்த முடிவு நாங்கள் எடுக்கலை. அவன் உயிரோடு இருக்கிறானா மரணித்து விட்டானாங்கிற முடிவை நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு வேறு வாழ்க்கை வேணுமா வேணாமா? அந்த பெண் தன் விஷயமாக ஒரு முடிவு எடுக்கலாமா இல்லையா? அந்த பெண் என்ன செய்கிறா? எனக்கு 3 வருஷமாச்சு, 3 வருஷமாக எனக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறேன், அவ்வளோ நாளைக்கு காத்துட்ருக்க முடியாது, எனக்கு வந்து பிரச்சனையை முடிச்சு வைங்கன்னு சொல்லி ஜமாத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? அந்த முடிவை எடுக்க வேண்டும். அவன் என்னைக்காவது வந்தான்னு சொன்னால் அந்த மகரை ரிசர்வில் வச்சுருந்து திருப்பி வாங்கி கொடுத்துடணும். அதான் மார்க்கத்துறை சட்டம். அப்போ இந்த காணாமல் போயிட்டதுக்காக வேண்டி ஸ்பெஷல் சட்டம்லாம் கிடையாது. காணாமலே போகட்டும், ஊரில் இருக்கட்டும், என்ன மாதிரி இருந்தாலும் சரி தான் அந்த பெண் வந்து தன் உரிமையை பயன்படுத்தலாம். உசுரோடு இருக்கும்போதே பயன்படுத்தலாங்கும் போது எங்கிட்ட தொலைஞ்சு போனால் பயன்படுத்த முடியாதா? மனைவியோட ஒன்றா ஒரு ஊரில் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த உரிமையை பயன்படுத்தலான்னு சொன்னால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவன் பணம் அனுப்பலை, குடும்பத்தை கவனிக்கலை, தபால் போடலை, ஒரு தந்தி அடிக்கலை, ஒரு ஃபோனில் பேசலை, இவன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கான்னு என்ன அர்த்தம்? ஒன்று தொலைஞ்சு இறந்து போயிருப்பான், இல்லைன்னா இது வேணாம்னு சொல்லி வேற ஒரு வாழ்க்கையை தேடி போயிருப்பான். எப்படி இருந்தாலும் இவன் வாழ்க்கை வந்து இருண்டு போய்விடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விளங்காமல் என்ன செய்கிறாங்க? அந்த பெண்ணை ஏதோ ஒரு பொருள் மாதிரி காணாமல் போயிட்டான்னு சொன்னால் அவன் என்றைக்கு இறந்து போனானோ அப்போ தான் இவளுக்கு முடிவு எடுக்கணும். சொத்து மாதிரி, சொத்துகளுக்கு நீங்கள் அந்த முடிவு எடுக்கலாம். என்ன எந்த முடிவெல்லாம் எடுத்துருப்பாங்க. இறந்துட்டானா இறக்கலையாங்கிறத வச்சு அந்த சொத்தை பிரிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? திரும்பி வந்து கேட்டான்னா கொடுக்க வேண்டி இருக்கும்ல. அப்போ எவ்வளோ காலம் வரைக்கும் வாழ்வானோ அது வரைக்கும் அந்த சொத்தை பெண்டிங்கில் வைத்து விட்டு அவன் வரவில்லைன்னு சொன்னால் அப்புறமேல என்ன செய்யலாம்? சொத்தை பிரித்து கொடுக்குறதுங்கிறது, மௌத்தா போயிட்டான்னு முடிவு எடுத்து பிரித்து கொடுக்குறது அதில் ஒரு ரீசன் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்படி எடுக்க முடியுமானா முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களாக இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குதுன்னு கேட்டால், ஒரு பெண்ணு வந்து இல்லற வாழ்க்கை இல்லாமல் எவ்வளோ காலம் வரைக்கும் அவள் வந்து காத்திருக்கலாம், அதுக்கு இஸ்லாம் வந்து ஒரு லிமிட் பண்ணுது. அது என்ன லிமிட்டு? வேறு ஒரு சட்டத்திலேருந்து அந்த லிமிட்டு நமக்கு விளங்குறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஈலான்னு சொல்லி ஒரு முறையை கடைப்பிடிச்சாங்க. ஈலா என்றால் என்னன்னு கேட்டால், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்தால் தலாக்கு விவாகரத்துன்னு போணுச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப பிரச்சனை பாரதூரமாக போயிடும். அப்படி போகாமல் ஒரு தற்காலிகமாக பிரிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம்னு நினைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ முட்டலும் முருகலுமாக இருக்கிறது, சரியாக வராதுன்னு தெரிகிறது. அப்போ என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி
அல்லா மேலே சத்தியமாக நான் உன்னிடத்தில் சேர மாட்டேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு சத்தியத்தை பண்ணிடுவாங்க. இந்த சத்தியத்தை வந்து ஒரு காலம் குறிப்பிட்டும் சத்தியம் பண்ணுவாங்க, காலக்கெடு இல்லாமையும் பண்ணுவாங்க. எப்படி, 2 மாதத்துக்கு உன்னோட நான் சேர மாட்டேன், இது அல்லா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி சொன்னால் இது காலம் குறிப்பிட்ட ஒரு அளவுகோல். காலத்தெல்லாம் குறிப்பிடாமல் இனி ஒரு காலத்தில் உன்னை சேர மாட்டேன், இது அல்லா மேலே சத்தியம். மனைவியாக தான் நீ இருப்ப, ஆனால் உன்னோட நான் சேர மாட்டேன். அந்த மனைவிக்கு உரிய அந்த உரிமையை கொடுக்காம பேருக்கு மனைவியாக வைத்துக்கொண்டு கொடுமைப்படுத்துவதற்காகவும் என்ன செய்வாங்க, சத்தியம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த சத்தியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நினைஞ்சாங்க. ஒரு தடவை மனைவி மாற்று பிரச்சனை வந்தோடனே ஒரு மாத காலம் அவங்க என்ன செஞ்சாங்க, நான் நெருங்க மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சு விட்டார்கள். மனைவிமார்களோடு 1 மாத காலத்திற்கு நெருங்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சார்கள். அப்புறமேல என்ன 1 மாதம் முடிஞ்சவனை திரும்பி வந்து சேர்ந்து கொண்டார்கள்ங்கிற ஒரு செய்தி புகாரில் 2469வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த ஈலாங்கிற முறையில் சத்தியம் 1 மாதம்னு போட்டு செஞ்சாங்கல்ல, 1 மாத காலத்துக்கு நான் இதனால் என்ன ஏற்படும்னு கேட்டால், மனஸ்தாபம் கோபதாபங்கள் இருந்துச்சின்னு சொன்னால் விவாகரத்துங்கிற அளவுக்கு போகாமல் சத்தியம்னு பண்ண பிறகு நம்ம மீற மாட்டோம்ல, சத்தியம்னு பண்ண பிறகு அந்த பெண்ணும் மீற முடியாது இல்லையா. அதனால் என்ன செய்வாங்கன்னா 1 மாத காலத்துக்கு நான் உன்னோட சேர மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறது. அப்போ அந்த மனைவி விட்டு நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் இது மனஸ்தாபமாகவோ கோபமாக வராது. ஆனால் 2 பேரும் சில விஷயங்களை அலசி ஆராய்வதற்கு ஒரு அவகாசமாக அது எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு நன்மையை தரும். அப்படிங்கிற ஒரு வழக்கம் இஸ்லாத்தில் இருந்தது, இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதே மாதிரி காலமே இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சத்தியம் பண்ணி விட்ருவாங்க. எப்படி சத்தியம் பண்ணுவாங்க, அதாவது காலத்துக்கு உன்னோட சேர மாட்டேன்னு பண்ணுவாங்க. அல்லது வந்து 1 வருஷத்துக்கு சேர மாட்டேன், அந்த காலக்கெடு நீண்ட காலக்கெடுவாக கூட இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது 1 மாதத்தில் நான் வந்து சேர மாட்டேன்ட்டு சத்தியம் பண்ணாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா 6 மாதம்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் 1 வருஷத்துக்கு நான் வந்து சத்தியம் அல்லா மேலே சத்தியம் பண்ணிட்டேன், மனைவியோடு சேருவது இல்லை என்று அல்லாவை முன்னிறுத்தி சத்தியமாக்கி ஒரு நீண்ட காலக்கெடுவை போடுறது. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கும் பொழுது இதை ஒரு முறைப்படுத்தி ஆகணும். இதை அறவே தடுக்கிறதுக்கு இறைவனுக்கு நாட்டம் இல்லை. இறைவனை இப்படி ஒன்று இருக்கிறத வந்து வரவேற்கிறான். அதே நேரத்தில் வந்து இவன் பாட்டுக்கு அல்லா மேலே சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லி காலமெல்லாம் மனைவியை பேருக்கு மனைவியை வைத்து கொண்டு அவளோட வாழாமல் இருந்தான் என்று சொன்னால் அது பயங்கரமான ஒரு கொடுமை ஆயிரும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறான் அல்லான்னு சொன்னால், அந்த கோபத்துக்கு வடிகால சின்ன அளவுக்கு வடிகாலை வச்சுக்கலாமே தவிர பெருசாக வச்சுக்கிற முடியாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு லிமிட் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு கேட்டால், இது 2வது அத்தியாயத்தில் 227வது வசனத்தில் இருக்கிறது. என்ன இருக்குது, லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், தங்கள் மனைவிமாரிடத்தில் ஈலான்னு சொன்னால் அந்த சத்தியம் செய்து அல்லா மேலே சத்தியம் செய்து நான் சேர மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அப்படி செய்தவர்களுக்கு தரப்புசு 4 அஷ்ஹுரின் 4 மாத காலக்கெடு இருக்கிறது. 4 மாதம் தான் லிமிட். காலமெல்லாம் சேர மாட்டேன்னு ஒரு பெண்ணிட்ட மனைவிட்ட சொல்லிட்டான் என்று சொன்னால் அவன் காலமெல்லாம் சேராமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு பெண்ணுடைய உணர்வுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறான்னு சொன்னால், நீ 4 மாதம் வரைக்கும் இருந்ததுக்கு அதிகபட்சமாக 4 மாதத்துக்குள்ளே நீ சேர்ந்துடணும், இல்லைன்னா விவாகரத்து பண்ணிவிடு. சும்மா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறாது என்று சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், தங்கள் மனைவிமார்களை ஈலாண்டு அந்த ஈலாண்டு ஒரு வார்த்தையில் சொன்னால் சுருக்கமாக விளங்கிரு. ஈலாண்டு சொன்னால் அதாவது மனைவியோடு சேர்வதில்லை என்று அல்லாஹ் மேலே சத்தியம் செய்து என்ன செய்கிறது, சபதம் எடுப்பது. இப்படி யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு வந்து எவ்வளோ டைம் இருக்குதுன்னு கேட்டால், தரப்புசு 4 அஷ்ஹுரின் 4 மாத அவகாசம் அவங்களுக்கு உண்டு. ஃபைன் ஃபாவு 4 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து திருந்தி கொண்டார்கள் என்று சொன்னால், ஃபைன் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவனாக இருக்கிறான். 4 மாதம் சத்தியம் பண்ணிவிட்டீல, 4 மாதம் சத்தியத்தை நீடிக்காத, 3 மாதம் இருக்கும்போது சேர்ந்துக்க, 2 மாதம் இருக்கும்போது சேர்ந்துக்க, அல்லது 4வது மாதம் முடிகிறதுக்கு நாளாவது போய் சேர்ந்துக்க. 4 மாதத்துக்கு மேலே ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி வதைக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன இலக்கு வைக்கிறான்னு கேட்டால், அல்லாவை முன்னிறுத்தி நீ சத்தியம் பண்ணி இருந்தாலும் சரி நீ அதை முறிக்கணும். 2 மாதம்னா முறி, 3 மாதத்தில் முறி. அதிகபட்சம் உனக்கு என்ன இலக்கு என்று சொன்னால், அந்த 4வது மாதம் முடிகிறதுக்கு நாளோடு என்ன செஞ்சிடறேன், நான் வந்து ரிட்டர் ஆகிடுறேன், அந்த வாபஸ் வாங்கிறேன்னு வந்துடணும். 10 வருஷத்துக்கு நீ சத்தியம் பண்ணியிருந்தாலும் சரி தான். அப்போ 4 மாதம் தான் கணக்கு, அதிகபட்சம் 4 மாதம். இந்த 4 மாதம் ஆன பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், சத்தியத்தை முறிச்சிடுறான். ஆனால் சத்தியத்தை முறிச்சு சும்மா போக முடியாது.
சத்தியத்தை முறிக்கிறதுக்கு பரிகாரமும் செய்யணும். அதாவது அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் சட்டம் என்ன? இந்த ஈலா விட்டுருங்க. எந்த ஒரு காரியத்தையுமே அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்ய மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி ஒன்றை சொல்லிட்டான். சொன்ன பிறகு அந்த சத்தியத்தை முறிக்கிறான். முறிக்கிறான்னா என்னது? எதை செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறானோ அதை செஞ்சிடறான், அல்லது எதை செய்வதாக சொன்னானோ அதை செய்யாமல் இருக்கிறான். அப்போ இந்த சத்தியத்தை முறிக்கிறான். இந்த சத்தியத்தை முறித்தால் மார்க்கத்தில் என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். அந்த காலத்தில் அடிமை இருந்தாங்க, இப்போ அடிமை இல்லை, அவன் விட்டுருவோம். அடிமையை விடுதலை செய்யணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் 10 ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? உணவளிக்கணும் அல்லது உடை அளிக்கணும். 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அல்லது உடை அளிக்கணும். அந்த செஞ்சால் அந்த பரிகாரம் ஆயிரும். அல்லது அதுக்கும் சக்தி இல்லைன்னு சொன்னால் ஒரு 3 நோம்பாவது வைக்க வேண்டும் கடைசி பட்சமாக. அதுக்கு இல்லாதவர்களுக்கு ஒரு 10 ஏழைக்கு சோறு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் அவங்க என்ன செய்யணும்? அதை அந்த பரிகாரத்தை செஞ்சிடணும். அப்படி செஞ்சுட்டு என்ன செய்யணும்? மனைவி வீட்டு சேரணுங்கிற. அல்ல, நீ சத்தியம் பண்ணிட்ட 10 வருஷத்துக்கு சேர மாட்டேங்கிற, நீ 10 வருஷம் சேர மாட்டேன்னா 10 வருஷம் அவள் என்ன பண்ணுவா? 5 வருஷத்துக்கு மனைவி வீட்டு சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேங்கிற, அல்லாவை கேடயமாக்குற. அவள் 5 வருஷம் அவள் என்ன பண்ணுவா? 1 வருஷம் சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணுற, 1 வருஷம் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்படியெல்லாம் பண்ண இயலாது. நீ பண்ணுறதா இருந்தால் 1 மாதம் 2 மாதம் டயத்தை போட்டு பண்ணு. அந்த டயம் வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அதிகபட்சம் 4 மாதம். 5 மாதம் நீ பண்ணால் கூட என்ன செய்ய? 4 மாதத்தில் முடிச்சிடணும். 50 வருஷம் பண்ணால் கூட 4 மாதத்தில் முடிச்சிடணும். காலக்கெடுவே குறிப்பிடாமல் பண்ணால் கூட 4 மாதத்தில் முடிச்சிடணும். அப்போ 4 மாதம் ஆன உடனே என்ன செய்யணும்னு கேட்டால் 4 மாதம் தாண்டிடக்கூடாது. அப்போ 4வது மாதத்துடைய கடைசி நாளுக்கு முந்தி என்ன செய்யணும்? நான் என் சத்தியத்தை முறித்து கொள்கிறேன், நான் மனைவியோட இல்லறத்தை ஈடுபடுவேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன்ட்டு என்ன செய்யணும்? அதை உடைச்சிடணும். அந்த சத்தியத்தை உடைச்சி மனைவிட்ட போய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சத்தியத்தை முறிச்சாச்சே பரவாயில்லை, முறிச்சது பரிகாரத்தை கொடு, 10 ஏழைக்கு உணவு கொடு, 10 ஏழைக்கு உடைய கொடு, அல்லது 3 நோன்பை முடியாட்டி அதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னால் 3 நோன்பை வை அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்? அதை கட்டளையிடுறான். சரி, 4 மாதத்துக்கு அப்புறம் அப்படி நீடிச்சேன்னு வை, அதை விட முடியாது. ஒயின் அசமுத் தலாக், நீ தலாக்கை உறுதி செய்தால் ஃபைன் அல்லாஹ் சமீஉன் அலீம், அல்ல அதையும் கேட்டுக்கிட்டு அறிந்து கொண்டிருக்கிறான். அப்போ 4 மாதத்துக்கு மேலே தாண்டினா இவன் விவாகரத்து முடிவை எடுத்துக்கொள்வோம். அப்போ நீ விவாகரத்து பண்ணுற, அப்படி தானே? அப்போ நீ அவ்வளோ வாழவும் மாட்டேன், நீ 10 வருஷத்துக்கு சேர மாட்டேன்னு கொடுமைப்படுத்தவும் செய்வியா? அப்போ என்ன செய்ய? 4 மாதம் வரைக்கும் உன் அவகாசம் 10 இப்படி தாங்க நீடிப்பியா? அப்படி நீடிக்க விட மாட்டோம். நீடிக்க விட்டா என்ன செய்ய? அவள் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு நீ தடையாக இருப்ப, நீனு வாழ மாட்டேன், அவள் இன்னொரு வாழ்க்கையை தேடுவதற்கு நீ தடையாக இருப்பியா? அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 4 மாதம் தாண்ட போய் அசமுத் தலாக் ஒரு முடிவு எடுத்துடணும். 4 மாதத்துக்கு பிறகு சேரணும், இல்லைன்னா விவாகரத்து செய்யணும். 2ல் என்ன சொல்கிற? இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் அந்த விளையாடக்கூடாது. இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் அந்த இடத்துல நிப்பாட்டி வைக்கிறது இருக்க அந்த பெண்கள் அப்படி நீ வைக்க முடியாது. நீ சேரியா சேரலையா என்று கேட்கணும். இல்லை நான் சேர்ந்துக்கிறேன், கஃபாரா கொடுத்து சேர்ந்துக்க, பரிகாரம் செஞ்சு சேர்ந்துக்க. இல்லை முடியாது, அப்போ ரத்து பண்ணிட்டு போ, உன் புடியில் வச்சுக்கிட்டு இருக்காத, அவ்வளோதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க. விவாகரத்து பண்ணி அதுக்கு என்ன மார்க்கத்தில் இழப்பீடு கொடுக்கணும் அந்த இழப்பீடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போடான்னு அனுப்பி விட்டுற வேண்டியது. அப்போ இதில் ஃபைன் அசமுத் தலாக்கு தான் என்று அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபைன் அல்லாஹ் சமீஉன் அலீம், அல்ல அதையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அறிந்தவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கிறான். அதுக்காக வேண்டி இந்த முடிவு தப்பாக இருந்தால் அல்ல பார்த்து பயந்துக்க. 4 மாதத்துக்கு பிறகு நீ அநியாயமான முறையில் ஒரு பெண்ணை விவாகரத்து செஞ்சேன்னு வையே, அல்லாஹ் சமீஉன், அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான், அலீமுன் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நீ பயந்து கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறான். அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் நம்ம விளங்குகிறோம். ஒரு பெண்ணோடு ஒரு வெளிநாட்டில் இருக்கிறான், சந்தர்ப்பம் இல்லை, அந்த மாதிரியாக ஒரு விஷயத்துக்கு வேறு வேணுமென்று அந்த பெண்ணுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் 4 மாதத்துக்கு மேலே சேர மாட்டேன்னு சொன்னால் அது முடியாது. அதில் என்ன நம்ம விளங்குகிறோம்? ஒரு 4 மாத அளவுக்கு தான் ஒரு பெண்ணுக்கு பொறுத்து கொள்றக்கூடிய ஒரு கடமை இருக்குது. 4 மாதம் தாண்டிடுச்சின்னு சொன்னால் இவன் என்னோட வாழ்க்கையை நடத்த மாட்டேங்கிறான், 1 மாதம் நடத்தலைன்னா பிரிஞ்சு ஓடிடக்கூடாது, 2 மாதத்துக்காக ஓடிடக்கூடாது. 4 மாதத்துக்கு மேலே ஓடினா தான் 4 மாதம் அல்ல ஒரு லிமிட் பண்ணுறான்ல. பெண்களோட மனைவியோடு சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணினால் 4வது மாதத்தில் சேர்ந்து கொள்ளணுங்கிற அல்ல தன் மீது செஞ்சு சத்தியத்தை தூக்கி போட சொல்லி போகிறான். என் மேலே சத்தியம் பண்ணலாம், அது தூக்கி ஒரு முறமாக போடு, நீ அவளோட வாழ்க்கை நடத்து அப்படின்னு அல்ல அந்த அளவுக்கு வர்றான்னு சொன்னால், அப்போ இந்த 4 மாதத்துக்கு மேலே போணுச்சுன்னா ஒரு பெண் என்ன செய்யலாம்? எனக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி அவள் கிளைம் பண்ணலாம் ஹுலாவுக்கு, அதாவது கணவன் என்னோட வாழ மாட்டேங்கிறான் என்று அவள் ஹுலா. இதிலிருந்து இது நேரடியாக ஈலாவுடைய சட்டமாக இருந்தாலும் இதில் இந்த பெண்களுடைய உணர்வும் அதில் அடங்கி இருக்கிறது.
அது எவ்வளோ நாளைக்கு ஒரு பெண்ணை இந்த மாதிரி பிரித்து வைக்கலாம், அதாவது தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கலாம் என்கிற விஷயம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 4 மாதம் போடுறானா. இந்த அடிப்படையை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கணவன் காணாமல் போயிட்டான். காணாமல் போனவுடனே ஒரு வருஷத்துக்கு அவள் 4 மாதத்துக்கு பிறகு என்ன செய்யலாம், அவள் இருக்கிறானா இல்லையான்னு தெரியலை. இருந்தான்னா தகவல் வந்திருக்கும், 4 மாதம் ஆச்சு, இதுக்கு பிறகு எனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லி 4 மாதம் முடிஞ்சவுடனே அவள் கிளைம் பண்ணலாம். 4 மாதம் முடிஞ்ச உடனே என்ன செய்யலாம், இங்கே போனாலும் தெரியலை, எனக்கு வாழ்க்கை வேணும், எனக்கு அவள் ரத்து பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். அல்லது அவளுக்கு விருப்பம் இருந்துச்சின்னு சொன்னால், இல்லை ஒன்று 1 வருஷம் பார்ப்போம், ஒரு 2 வருஷம் பார்ப்போம், அது அவரவர்கள் முடிவெடுக்கிற விஷயம். ஒரு ஆளுடைய உணர்வுக்கு அடுத்தவர் முடிவெடுக்க முடியாது. அந்த பெண்ணுடைய உணர்வு எந்த மாதிரி இருக்கிறதோ அந்த உணர்வுக்கு தக்கவாறு அவங்க என்ன செய்யலாம், அவங்க விரும்புகிற காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இல்லைங்க இனிமேல் நான் எதிர்பார்த்துருக்க தயாராக இல்லை, எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அவர் வந்தாலும் எனக்கு வேணாம், வராட்டாலும் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு விஷயத்தை முடிங்க என்று சொல்லி ஜமாத்து மூலமாக என்ன செய்யணும், அந்த ஹுலாங்கிற அடிப்படையில் பிரிஞ்சிக்கிறன்னு அந்த மகரை ஜமாத்தில் பெண்டிங்காக ஒப்படைச்சிடணும். அவன் திருப்பி வந்தால் கொடுக்கணும்ல, நாளைக்கு உசுரோடு வந்துட்டான்னு சொன்னால் அது திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முடித்து விட்டு பெண்கள் காணாமல் போயிட்டாங்கிறதுக்காக வேண்டி எப்படி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் உலகத்தில் வாழ்வீங்க பாதுகாப்பு இல்லாமல்? அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அரவணைப்பு இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் அப்போ அடுத்தவரை கையேந்திக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி இருக்கிற பெண்களை சில ஆண்கள் தப்பாக பயன்படுத்துறதுக்கு மிஸ்யூஸ் பண்ண விரும்புவார்கள். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் என்ன செய்யணும், தனக்கு ஒரு பாதுகாப்பை ஒரு பெண்ணை தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரு சட்டத்தை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 2வது அத்தியாயத்தில் 227வது வசனத்தில் ஈலா என்கிற விஷயமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அதில் அந்த பெண்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலக்கெடு அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது, அதையும் விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை வருது இல்லையா, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது, ஜமாத்துகள் வச்சு பேசுவாங்க. பேசும் பொழுது அந்த கால சூழ்நிலையெல்லாம் மக்கள் எடுத்து ஜமாத்தில் சொல்லுவாங்க, பெண்ணுக்கு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, உலக சமுதாயத்தை நீ பாரு, ஆம்பளைகளுக்கு பிரச்சனை இல்லை, பொம்பளைகளுக்கு பெரிய பிரச்சனை வரும், விவாகரத்தில் நின்றுன்னு சொன்னால் அது உனக்கு தான் அதிக பாதிப்பாக இருக்கும், இன்னொரு வாழ்க்கை கிடைக்கிற கஷ்டமாக இருக்கும், நீ சிலது விட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு பெண்கள் தரப்பில் என்ன செய்வாங்க, சில யோசனைகளை சொல்லுவாங்க ஜமாத்துகளில் விசாரிக்கும் பொழுது. அப்படி சொல்லும் பொழுது அந்த பெண்ணும் என்ன செய்யும்னு கேட்டால் கால சூழ்நிலையை உலக நடப்பை அறிந்து கொண்டு நம்ம தாய் தந்தை எவ்வளோ நாளைக்கு கூட இருப்பாங்க, அதுக்கு பிறகு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கட்டையோ அவனோட இணங்கி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னு சொன்னால் இதில் பெற்றோர்கள் குறுக்கிடக்கூடாது. நிறைய குடும்பங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க எல்லாத்தையும் மறந்து இணக்கமாக போவதற்கு விரும்பினால் கூட பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதாவது கணவனும் மனைவி விரும்பும்போது இடையில் என்ன செய்கிற பெற்றோர்கள் அதெல்லாம் நீ போகாத, சரி வர மாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க நுழைஞ்சு என்ன செய்யக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது. அந்த பெண்கள் அவங்க நிலையை அவங்க தான் முடிவெடுப்பாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு தெரியும். பெற்றோர்கள் எவ்வளோ காலத்துக்கு நம்மோட இருப்பாங்க, அதுக்கு பிறகு நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல, இவன் நெட்டையக்கட்டை இருந்துட்டு போகுது என்று முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் அதில் அவங்களே முடிவெடுத்து கொள்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அவங்களுக்கு உரிமை இருக்குது. இதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் புகாரியில் 5130வது ஹதீஸில் ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி இருக்குன்னு கேட்டால், அதாவது மாக்கேபுனை எசாருங்கிறவர் சொல்கிறார், நான் என் சகோதரியை ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இந்த மாக்கேல் பின் எசாருங்கிறவர் சொல்கிறாரு, நான் என் சகோதரியை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் விவாகரத்து பண்ணிட்டான். என் தங்கச்சி அக்காவையே நான் என்ன செஞ்சேன், ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அந்த ஆள் விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்து பண்ணி அவருடைய இதாகவும் முடிந்து விட்டது. முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவரே திருப்பி வர்றார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் திருப்பி உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தலாக்கு சொல்லியிருக்கக்கூடாது, விவாகரத்து பண்ண தப்பு தான், எனக்கு திரும்ப கல்யாணம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாகரத்து செஞ்ச கணவர் இந்த பெண்ணுடைய சகோதரர்கிட்ட முறையிடுறார். அப்போ அந்த சகோதரர் சொல்கிறாரு, ஜவ்வஜுத்துக்க, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்தேன், ஓ ஃபரஸ்துக்க, உனக்கு விரிப்பு விரித்து தந்தேன், ஓ அக்கரம் துக்க, விரிப்பு தர்றதுன்னா இல்லற வாழ்க்கைக்கு ஏற்பாடு செஞ்சேன்னு அர்த்தம். ஓ அக்கரம் துக்க, உனக்கு நான் மரியாதை அவனை நடத்தினேன், அப்படி இருந்தும் இப்போ தல்லக்தஹா, நீ அவளை விவாகரத்து செஞ்சு விட்டாய், அப்போ இப்போ நீ பெண் கேட்டு வருகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லா ஒல்லாஹி அல்லா மேலே ஆணையாக, லா தவுது இலைக்கு அபதா,
அவர் வந்து என் தங்கச்சி வந்து சகோதரி வந்து உங்ககிட்ட திரும்பி வரவே மாட்டார், இதெல்லாம் அவளை சத்தியம், நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்துடுறார். ஓ கான ரஜுலன் லா பசபி, அந்த மனிதர் வந்து மோசமான ஆள்லாம் கிடையாது, ஒரு நடுத்தரமான நல்ல மனுஷன் தான். அந்த ஆள் ஏதோ கோபத்தில் தலாக்கு சொல்லிட்டார். ஓ காணத்தில் மரத்து துரிது அன் தர்ஜ இலகி, அந்த பெண் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவர்கிட்ட போயிடுவோம், அவர்கிட்ட சேர்ந்து வாழுவோன்னு விரும்புது. அந்த பெண் என்ன செய்யுதுன்னு கேட்டால் விவாகரத்து செஞ்ச கோபத்தில் அண்ணன் இருக்கார், அந்த பெண்ணு நினைக்குதே அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கை அந்த அர்த்தம் அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் இருந்துட்டு போகுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவரை திருப்பி ஒருக்கா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு விரும்புது. அந்த பொண்ணு விரும்பும் பொழுது அப்போ இவர் என்ன செய்கிறார், குறுக்க போய்கிட்டு தடுக்கிறார். அப்போ தான் அல்ல அதுக்குன்னு வசனத்தை இறக்குறான். எந்த வசனம்? பக்கராவில் 232வது வசனத்தில் இறக்குறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவங்க பெண்கள் தங்கள் விஷயமாக ஒரு முடிவு எடுப்பதற்கு நீங்கள் குறுக்கே நிற்காதீர்கள் அப்படிங்கிற வசனத்தை இறக்குறான். அவங்க தங்கள் வாழ்க்கைக்காக வேண்டி அவங்களுக்குள்ள ஒரு சமரச முடிவையோ ஒரு கல்யாண முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் ஃபலா ததுலுஹுன்ன, நீங்கள் அவங்கள தடுத்துறாதீங்க, அவங்களுடைய தாய் தந்தையராக இருக்கிறவங்க அவங்களுடைய அண்ணன்மார்களாக இருக்கிறவங்க தடுத்துறாதீங்க என்ற வசனம் இறங்குது. இந்த வசனம் இறங்குறவன்னு என்ன செய்கிறாரு, அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பார்ப்ப உனக்காத்த அந்த வசனம் வந்திருக்குது, நீ தான் தடுத்துக்கிட்டு இருக்கிற என்று சொன்ன உடனே அல்ஆன் அஃபாலி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் இப்போ அதன்படி செய்கிறேன், நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்று சொல்லி இப்போ ஜவ்வஜஹா இய்யாஹு, அவருக்கு அவரை அந்த சகோதரியை திரும்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு வருது. அப்போ இதில் என்ன நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், கணவன் மனைவிக்கு மத்தியில் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது அந்த மனைவியாக இருக்கிறவள் இணங்கி போக விரும்பினால் பெற்றோர்களாக இருக்கிறவங்க என்ன நினைக்கணும், பெற்றோர்கள்னால் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களாக இருக்கிறவங்க என்ன நினைக்கணும்னு கேட்டால் அம்மா மகளுடைய வாழ்க்கைக்கு அவள் தான் பொறுப்பு, அவள் ஓகேன்னு சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனை, உங்களுடைய கௌரவத்துக்கு அவங்கள பலிகடா வைக்கிறக்கூடாது, உங்களுடைய ரோசம் உங்களுடைய அதை வச்சு கொண்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடக்கூடாது. அந்த பெண்ணு போகிறேன்னு சொல்லுது, அவரும் விரும்பி கேட்குறாரு, அவனை புருஷனை விரும்பாட்டி அது வேறு விஷயம். அந்த எந்த புருஷன் வந்து விவாகரத்து பண்ணினானோ அந்த புருஷனை வந்து எனக்கு நான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன், எத்தனை பெண்ணு கிடைக்காது, அவனுக்கு கிடைக்கும், பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருந்து கூட இல்லை அவள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி தேடி அந்த மனைவி தான் வேணும்னு வந்து கேட்கும் பொழுது நீங்கள் அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு அதை சொல்வதில் என்ன விளங்குறோம்னு கேட்டால், குடும்பத்தார்கள் வந்து பெண்ணுடைய பெற்றோர்கள் அண்ணன் தம்பிமார்கள்லாம் வந்து அவங்க வாழ்க்கை சம்பந்தமாக நீ நல்லா யோசித்து முடிவு எடுத்துக்கன்னு சொல்லி கொடுக்கணுமே தவிர இவங்களே சாவி கொடுத்து நிறைய குடும்பங்களில் பிரிஞ்சு இருக்கிற காரணம் வந்து இந்த பெண்ணுடைய வந்து பெற்றோர்களாக தான் இருப்பாங்க. வீடுகள்னால் சில வேலைகள் கடுமையான வேலைகள்லாம் இருக்குது, சில விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கும், சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி புகுந்த வீட்டில் இருக்காது. அதை வந்து தாயிட்ட சொன்னோன்னே அப்படியா பார்த்துருவோம் ஒரு கை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அதை கிளப்பி விட்டு உசுப்பி விட்டு அந்த மாதிரியான வேலையை செய்வதனால தான் அதிகமான பெண்களுடைய வாழ்க்கை சீரழியுது. அது சொல்லி கொடுக்கணும், நாங்கள் அப்படி தான் கஷ்டப்பட்டோம், இப்படி தான் ஆரம்பத்தில் இருப்பாங்க, போக போக உனக்கு அந்த அதிகாரம் வந்துடும், எங்களையெல்லாம் எங்கள் மாமியார் அப்படி தான் நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் புத்திமதி சொல்லி, ஏன்னா அவங்க பாதுகாப்பு பெண்களுக்கு தானே தேவையாக இருக்குது சமூக அமைப்பில், அதையெல்லாம் புரிய வச்சு செய்யணுமே தவிர அவங்க இவங்களுடைய ரோஷத்துக்கு வந்து பெண்ணுடைய வாழ்க்கையை பழி கொடுக்க இந்த ஹதீஸில் வழங்குதா இல்லையா, அதுதான் அந்த வசனத்தை அருளுறான். உங்கள் ரோஷத்துக்காக வேண்டி பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் பழியாக்கிடக்கூடாது, அவங்க விஷயமாக அவங்க தான் என்ன செய்வாங்க முடிவெடுப்பார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறான், அதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வந்து தங்கள் வாழ்க்கைக்காக வேண்டி சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனால் கூட தப்பு கிடையாது, அவங்கள என்ன செய்யலாம், சில விஷயங்களை அவங்களே விட்டு கொடுத்தே போகலாமா, அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான் குர்ஆனில். என்னென்னு கேட்டால் ரெண்டு பேருக்கு உரிமை இருக்கிறது, உரிமை இருக்கும் பொழுது உரிமைன்னு நினைத்து கொண்டே இருந்து நீ தனியாக போ நான் தனியாக போ என்று வருவதை விட இருவரும் ஒரு இணக்கம் கண்டு சமரசம் கண்டு சில விஷயங்களை தனக்கு வர வேண்டிய சில விஷயங்களை வந்து பெண்ணை இணங்கி போகிறா. எப்படி செய்கிறான், ஒரு கல்யாணம் பண்ணி பிரச்சனை வருது, இப்போ அதிகமாக ரூபா கேட்குறா, எனக்கு மாதத்துக்கு 10,000 தான் கொடுக்க முடியும், இவன் 20,000 கேட்குறா, எங்கள் இடத்துல இது இல்லை அப்படின்ட்டு விவகாரம் வருதுன்னு வைங்க. பல விவகாரங்களில் இப்படி இது மாதிரியான ஒரு விவகாரம் வருது. அப்போ ஜமாத்தில் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அவனுக்கு இல்லைங்கிறாமல் என்ன செய்கிறேன்னொடனே அந்த பெண் என்ன செய்யலாம், 20,000 தேவை இருந்தாலும் இல்லை அவருக்கு என்ன முடியுது அதை தர சொல்லுங்கள், நான் இணங்கி போகிறேன் அப்படின்னு இணங்கி போனால் அது சிறந்தது. எதுக்கு எல்லாம் சிறந்ததுங்கிறான், பெண்கள் அவசரமாக தான் முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பிறகு அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், கவனத்தில் கொண்டு இந்த வார்த்தையை சொல்கிறான். எப்படி இனிம்ராத்துன் 4வது அத்தியாயத்தில் 128வது வசனம், இனிம்ராத்துன் ஹாஃபத் மின் பாலிஹா நுசூசன், அவர் கணவனிடமிருந்து ஒரு பிணக்குன்னா ஒரு தகராறை அவள் வந்து கண்டாளையானால் அவள் ஏறாதன்
கணவனுடைய புறக்கணிப்பை கண்டாலேயானால் ஃபலாஜுனாக அலைஹிமா, அந்த கணவன் மனைவி 2 பேர் மீதும் குற்றம் கிடையாது. ஐ யுஸ்லிஹா பைனஹுமா, 2 பேருக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது அதில் ஒரு குற்றம் கிடையாது. சுல்ஹன் ஒசுலு ஹைருன், இணக்கம் ஏற்படுத்துவது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான். ஒவ்வொரு அன்புசு ஷுஹ், ஒவ்வொரு மனிதருக்கு இந்த கஞ்சத்தனம் அழகாக்கி காட்டப்பட்டிருக்கு. இவன் ரொம்ப கொடுக்க மாட்டேமா, அவன் ரொம்ப வேணும்னு அவன் சொல்லுவாள். இருந்தாலும் இன் தூசினும் ஒரு தத்தகு, நீங்கள் அழகிய முறையில் செயல்பட்டு அல்லாவை அஞ்சி கொண்டீர்களே ஆனால் அல்லாஹ் வந்து அனைத்து அறிந்தவனாக இருக்கிறான்னு ஒரு அறிவுரை இருக்குது. இப்போ கணவன் மனைவிக்கு இதில் பிரச்சனை வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நான் சொன்னதிலே நிற்கக்கூடாது. அந்த வாழ்க்கை தொடர்வதற்காக வேண்டி சிலதை விட்டு கொடுக்கலாம். அப்போ கணவனை என்ன செய்கிறான்டா, சில நிபந்தனையில் போடுவான். அவள் பிடிவாதம் நிற்கிறாளா, சரி நம்ம வாழ்வதற்காக வேண்டி நான் அதை கொஞ்சம் இறங்கி வர்றேன், நான் கொஞ்சம் இறங்கி வர்றேன் என்று அவனும் சொல்லலாம். அவளும் என்ன செய்யலாம்னு கேட்டால் தன்னுடைய உரிமைகளை கூட என்ன செய்யலாம், அதை வந்து விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு அடிப்படையில் முடிவு எடுத்தாலும் அதுக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்கிறது, இடம் இருக்கிறது. இதை ஒன்று புரிஞ்சுக்கிறணும். அடுத்ததாக வந்து இன்னொரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது கணவன் மனைவி விவாகரத்து செய்யும் பொழுது அந்த விவாகரத்துடைய பல விதங்கள் இருக்கிறது. இந்த விவாகரத்து செய்கிறதுல கணவன் வந்து 3வது விவாகரத்து செஞ்சுட்டான்னு வைங்க, 3வது விவாகரத்து செஞ்ச பிறகு அவங்க சேர்ந்து வாழ முடியாது. நமக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டோம். கணவன் வந்து தடவை விவாகரத்துங்கிறான், விவாகரத்து பண்ணிவிட்டு அப்புறம் 3 மாதத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டான், அல்லது 3 மாதம் கழிஞ்சு போச்சு, கல்யாணத்தின் மூலமாக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு 2வது தடவை விவாகரத்து செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்படி ஒரு விவாகரத்து பண்ணுறான். அதுக்கு பிறகு 3 மாதத்தில் சேர்த்துக்கிறவான். 3 மாதம் கடந்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவான். இந்த விஷயம் ஆச்சு. அடுத்து வந்து மறுபடி சேர்ந்து வாழும் பொழுது 3வது தடவை நீ வந்து விவாகரத்துன்னு சொன்னான் என்று சொன்னால் அதனுடைய கண்டிஷன் என்ன, அதுக்கு பிறகு அந்த மனைவியை திருப்பி கூப்பிட முடியாது, திருப்பி கல்யாணம் பண்ண முடியாது. உனக்கு 2 சான்ஸு கொடுத்தாச்சு, 3வது சான்ஸு கடைசி சான்ஸு. இந்த சான்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுற சான்ஸ். இதுக்கு பிறகு நீ மனைவி என்று என்ன செய்ய முடியாது, அவளை வந்து நீ அழைத்து கொள்ளவும் முடியாது, கல்யாணம் பண்ண முடியாதுன்னு மார்க்கத்து சட்டம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்படி இருக்கும்போது அதில் ஒரு பிரச்சனை வருது. என்னென்னு கேட்டால், இந்த பெண்ணை வந்து 3வது வாரம் செஞ்சிடறான். செஞ்ச பிறகு அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போது இவங்க அந்த வேற ஒருத்தனை திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணு இவன்கிட்ட திருப்பி வாழணும் என்பதற்காக வேண்டி அந்த புருஷன் மீது என்ன செய்யக்கூடாது, பழியை சுமத்தி ஓடி வரக்கூடாது. அவனுக்கு பிடிக்காமல் போய் இயல்பாகவே விவாகரத்து நடந்தால் மட்டும்தான் கணவன்கிட்ட வரணும். அதாவது கணவன் வந்து 3வது விவாகரத்து செஞ்சிட்டான், செஞ்ச பிறகு இந்த பெண்ணு வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறா, இவனை விட அவன் நல்லா இருந்தானே, அவன் எல்லா வகையிலையும் பெட்டராக இருக்கிறான்னு கணக்கு பண்ணுறான். கணக்கு பண்ணி இந்த பெண்ணு என்ன செய்கிறான்னு கேட்டால், இவனை வம்புக்கு இழுத்து இவனை பிரச்சனையாக்கி என்னை விவாகரத்து பண்ணி விடுன்னு சொல்லி ஊரில் ஒன்றா நிப்பாட்டி விட்டு பஞ்சாயத்து பண்ணி அதோட விவாகரத்து பண்ணிவிட்டு அங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறான். இப்படி செய்யலாமான்னு கேட்டால் இப்படி செய்யக்கூடாது. இது வந்து இயற்கையாகவே அவங்க 2 பேரும் வாழ்ந்துன்னா நெசமாக திருமணம் பண்ணி இல்லறம் நடத்தியிருக்கணும். ஸோ பேருக்கு என்ன செய்கிறாங்க, அந்த இதை நம்ம சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முத்தலாக்குன்னு இல்லாத ஒரு சட்டத்தை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. எல்லா மதுஹபும் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. தலாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி ஒன்றும் கிடையாதுங்கிறத நம்ம முன்னாடி அவங்க சொல்லிட்டோம். மதுஹபு கிதாபுகளில் எப்படி எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனைவியிட்ட வந்து தலாக்கு என்றோ முத்தலாக்கு என்றோ ஒரு தடவை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த 3வது தலாக்குடைய நிலைமை வந்துவிடும் ஆயிடுச்சு. இப்படி முத்தலாக்கு விட்டவுடனே அஜர்த்திட்ட வந்து ஃபத்வா கேட்பாங்க. அஜர்த்து என்ன செய்யணும், நான் முத்தலாக்கு விட்டுட்டேன், அஜர்த்து என்ன செய்யணும், முத்தலாக்குன்னா ஒன்று கிடையாதுடா, ஒரு தலாக்கு தானே ஆகிருக்குது, நீ தாராளமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா ஒரு பஞ்சாயத்துமே இல்லை. இந்த அஜர்த்தை என்ன நினைக்கிறாரு, முத்தலாக்குன்னு சொன்னாலே 3 தலாக்குன்னு நினைக்கிறார். தலாக்குன்றாலே 3 முடிஞ்சிச்சு நினைக்கிறார், 3 முடியலை. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ அதுக்கு மீறுவதற்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுப்பார். எப்படி தந்திரம் செஞ்சு கொடுப்பாருன்னு கேட்டால், நாளைக்கு சாவ போகிற ஒரு கிழவனை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். 3 தலாக்கு விட்டாச்சுல, 3 தலாக்கு விட்ட பிறகு இவன் வந்து அவளோட சேர்வதாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும், வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும். வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணால் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவன் வந்து திரகாத்திரமாக மனைவியோட இல்லறம் நடத்தக்கூடியவனாக இருந்தான்டா இவருக்கு ரோஷம் வரும். அதுக்காக என்ன சொல்கிறது, ஒரு கிழவனுக்கு பார்த்து அந்தான்னு கிடப்பான்ல, அந்த கிழவனை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவனுக்கு நாளைக்கு விவாகரத்து பண்ண சொல்கிறது, அவனையே நாளை கழித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றது. அல்லாவோட சட்டத்தை இப்படி கேள்விக்குரியதாக்குறாங்க பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான்ல, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனோடு வாழ்ந்த பிறகு தான் நீ இவன்ட்டு திரும்பி வரணும்னு சொல்லி அல்லாஹ் வந்து சட்டம் ஏற்றிருக்கிறான். எதுக்கு அந்த சட்டத்தை போட்டிருக்கிறான்,
ஆண்கள் வந்து பெண்களை சும்மா தலாக் தலாக்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது என்பதற்காக வேண்டி 2க்கு மேலே கிடையாது லிமிட் பண்ணி சொன்னால் அல்லாஹ் அந்த எதிர்க்கல்ல அந்த சட்டத்தை சொல்கிறானோ அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தை வந்து கேலி ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க? இன்னொருகளை என்ன தானே பண்ணணும், கல்யாணம்டா எனக்கு இல்லற வாழ்க்கை நடத்தணும்டா இருக்குது, நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வயசான ஒரு ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வயசான ஆள் கல்யாணம் பண்ணி விட்ருக்குன்னு சனிக்கிழமை அவனை விவாகரத்து பண்ண செய்ய வேண்டியது. அதுலேருந்து ஒரு 3 மாதம் காலம் கழிச்சிட்டு என்ன செய்கிறது, இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறது, இதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்படி செய்வது. இப்படி எல்லாம் பிளான் பண்ணியே அவனுக்கு காசுக்காக என்ன செய்வான், அவனுக்கு அது பெண் நாட்டம்லாம் கிடையாது, அவனை 75-80 வயசாக இருப்பான், அவனுக்கு ஏதோ காசை கொடுத்து என்ன செய்கிறது, இப்படி செய்யடான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட வாழ்கிறதுக்கு தந்திரம் பண்ணுறாங்களாம். இங்கே ஒரு தந்திரம் தேவையே கிடையாது. இவன் செஞ்சது ஒரு தலாக்கு தான். 3 தலாக்கு 3 தலாக்குன்னு சொன்னால் கூட ஒரு டைம் தான் நடந்திருக்கிறது. சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். இந்த அஜர்த்துமார்களுக்கு இந்த சட்டம் தெரியாததுனால அல்லது தெரிஞ்சாலும் மதுஹபுல இப்படி இந்த சட்டம் அவங்களுக்கு விளங்காத காரணத்தினால என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு வழியை காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்யணும், இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இதே மாதிரி இந்த இப்போ நம்ம செஞ்சோம்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் வந்து ஒரு பெண்ணை விவாகரத்து பண்ணிடுறாரு. பண்ணின உடனே அந்த பெண் என்ன செஞ்சுன்னு சொன்னால் இன்னொரு ஆளை போய் கல்யாணம் பண்ணிடுது. கல்யாணம் பண்ண உடனே அவரும் விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்து பண்ண உடனே என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவரை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிடுறார். கல்யாணம் பண்ணிவிட்டு விவாகரத்து பண்ணிடுறான் முதல் கணவன். இந்த பெண் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. அது சஹாபிகளில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. சஹாபா காலத்துலேயும் பெண்கள் எப்படி இருக்காங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண உடனே அவர் அந்த அந்த அம்மா என்ன செய்ய ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கணவன் மேலே ஒரு பொய்யாக புகார் கொடுக்குது. எப்படி பொய்யா புகார் கொடுக்குது, நான் வந்து இவரோட கல்யாணம் பண்ணேன், முதல் ஒரு கணவனோட வாழ்க்கை நடத்தினேன், அவர் என்னை விவாகரத்து பண்ணிட்டாரு, இப்போ வந்துக்கிட்டு இவரோட நான் இப்போ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன், இவருக்கு வந்து ஆண்மை கிடையாது, அதனால் நான் இவர்கிட்ட நான் பிரிய போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க. இது புகாரில் 5825வது ஹதீஸில் இருக்குது. அதில் கூடுதல் குறைவாகலாம் அந்த பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. எப்படி, இந்த உடம்புலாம் கண்ணி பச்சையாக போச்சு பாருங்கள், அவ்வளோக்கு நல்லா அடிக்கிறார் அவர். யார், இந்த 2வது கணவர் வந்து இந்த மாதிரி அடிக்கிறாரு, அவரோட எந்த விதமான ஒரு ஒரு உடலுறவு கொள்வதற்குரிய எந்த ஒரு கெப்பாசிட்டியும் அவர் கிடையாது, பேருக்கு பொண்டாட்டியாக இருக்கிறேன், அதனால நான் இவர்கிட்ட விவாகரத்து பெற்று நான் அவர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் சொன்ன இந்த பொம்பளை பொய் சொல்லுது, நான் எல்லாம் சந்தோஷமாக தான் இல்லற வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், எந்த ஒரு குறையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, அதை வந்து அந்த மனிதர் சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அவர் சொல்லும்போது அவருடைய 2 பிள்ளைகளையும் அவர் கூப்பிட்டு வந்திருக்கார். யார், இந்த பெண்ணுடைய 2வது கணவர் அந்த முதல் மனைவிக்கு பிறந்த வேற மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் 2 பேரை கொண்டு வந்திருக்கார். கொண்டு வந்து ரசூல் என்ன செய்கிறாங்கன்ற அந்த 2 பிள்ளைகளையும் பார்க்குறாங்க. இந்த 2 பிள்ளை யார், ஓம் பிள்ளையான்னு கேட்குறாங்க. ஆமாம் என் பிள்ளை தான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு காகத்துக்கு மறு காகம் எப்படி ஒரே மாதிரி அச்சு அசலாக இருக்குமோ அந்த மாதிரி உன் புள்ள உன்னை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏமா இந்த மாதிரி பொய் சொல்கிற, அவன் புள்ள பெற்றுருக்கான், அந்த ஆள் வேறொரு மனைவிட்ட பொறுத்து பிள்ளை பெற்று அவனை மாதிரியே அச்சு அசலாக 2 புள்ள இருக்குது, எதுக்காக வேண்டி அவருக்கு ஆண்மை இல்லை நீ பொய் சொல்கிற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்வாங்க, அதை கண்டிப்பாங்க. அப்போ இதில் பிரச்சனைன்னு கேட்டால், குடும்ப வாழ்க்கையில் வந்து அந்த பெண்கள் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணுவதற்கு இந்த தந்திரங்களை பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுக்குறார்கள். அப்படி செய்ய தேவையே இல்லை. 3 தலாக்கு இல்லாவிட்டால் தாராளமாக சேர்ந்துக்கலாம். முத்தலாக்குன்னு ஒரே தடவை சொல்லியிருந்தான்னா அது முத்தலாக்கு கிடையாது. 3 காலகட்டங்களை விவாகரத்து பண்ணி இருந்தால் அப்போ என்ன சட்டம்னு கேட்டால், இன்னொருத்தனோட வாழ்ந்து அவனும் தாம்பத்தியம் நடத்தி அதுக்கு பிறகு விவாகரத்து பண்ணுனா அப்போ தான் பனிஷ்மெண்ட்டாக எல்லாம் வைக்கிறான். அப்படிலாம் செஞ்சால் தான் அவசரப்பட்டு 3வது தலாக்கு சொல்ல மாட்டான். சும்மா கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிக்கலான்னா 30 தலாக்கு சொல்லுவான். அப்போ அந்த ஒரு ஆண் வந்து அதை விரும்ப மாட்டான். அவன் விரும்பாத ஒரு கண்டிஷனை போட்டால் தான் இந்த மாதிரி தலாக்குன்னு சொல்ல மாட்டான்ங்கிறதுக்காக நீ அல்லாஹ் போட்ட ஒரு கண்டிஷன். அந்த சம்பவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது புகாரில் 5265 ஹதீஸில் வந்து உன் கணவர் உன்னோட சேரவே இல்லைங்கிறியா, சேரலை, ஒரு ஆண்மை இல்லைங்கிறியா, ஆண்மை இல்லைன்னு சொன்னால் இவர்கிட்ட விவாகரத்து பெற்றாலும் இவர் தான் உன்னோட சேரலைங்கிறிய அந்த கணவன் மனைவி ஆக முடியாது. அப்போ உன்னோடு சேரக்கூடிய வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஆகணும். அதாவது இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவளை ஹலாலாக மாட்டாள்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்கிறான். கல்யாணம் பண்ணுறன்னு என்ன அர்த்தம், திருமணம் செய்யணுன்னு ஒப்பந்தத்தை எல்லாம் சொல்கிறான், இல்லற வாழ்க்கையை தான் சொல்லுகிறான். அப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்த பிறகு
அவனும் விவாகரத்து பண்ணினால்தான் இவள் அவனோட போய் சேர முடியும் கல்யாணத்தின் மூலமாக. அப்படிங்கும்போது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லா தஹில்லின் லி ஜௌஜிக்க, இவர் உன்னை விவாகரத்து செய்தால் உன் கணவருக்கு நீ ஹலாலாக மாட்டாய். ஜௌஜிக்க லவ்வல், முதல் கணவருக்கு ஹலாலாக மாட்டாய். எது வரைக்கும்? நீங்கள் 2 பேரும் இல்லறத்தில் ஈடுபடுற வரைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் விவாகரத்து பண்ணினால் கூட இந்த பெண்ணு போய் அங்கே சேர முடியாது. ஏன்? இன்னொருத்தர் இல்லற வாழ்க்கை நடத்திட்டு விவாகரத்து பண்ணால் தான் போய் சேர முடியும். இவ்வளோ பெரிய கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்குறான். இது புகாரில் 5265 ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி 2639 ஹதீஸ்லையும் இந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 5825 ஹதீஸ்லையும் இந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே எதை காட்டுதுன்னு கேட்டால், திருமணத்திற்கு பிறகு இந்த தந்திரத்தின் மூலமாக, முத்தலாக் என்பதற்கு பிறகு தந்திரத்தின் மூலமாக சில வேலைகளை செய்கிறார்கள். அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், இது நம்ம காலத்தில் இல்லை, பெரும்பாலும் இப்படி ஒரு வழக்கம் நம்ம காலத்தில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அறியாமை காலத்தில் இருந்துச்சு. அது பிற்காலத்தில் ஒழிஞ்சு போயிடுச்சு. அது என்ன பழக்கம்னு கேட்டால், மனைவிமார்கள்ட்ட ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த சத்தியம் பண்ணிட்டு பிரிகிறாங்கல்ல, அந்த மாதிரி பிரியாமல் என்ன செய்வாங்கன்னா, உன்னை வந்து என் தாயை போல ஆக்கிவிட்டேன்றது. எப்படி? மனைவிட்ட போய் நீ வந்து இன்னையிலேருந்து எங்கள் அம்மா மாதிரி, அம்மா மாதிரின்னு சொல்லி வர்ணிக்கிறதுக்கு சொன்னால் தப்பு கிடையாது. எங்கள் அம்மா மாதிரி குணமாக இருக்கிற, எங்கள் அம்மா மாதிரியான முகசாடை இருக்கிறது, எங்கள் அம்மா மாதிரியான அறிவு இருக்கிறது, எங்கள் அம்மா மாதிரியான அது மாதிரி சொன்னால் தப்பு இல்லை. ஒரு அம்மாவை எப்படி ஒரு ஆண்மகன் வந்து தீண்ட மாட்டானோ அந்த மாதிரி உன்னையே பார்க்குறேன், உன்னையே எப்படி கோபத்தில் எங்கள் அம்மா போல் ஆக்கிவிட்டேன் கோபத்தில் சொல்கிறது. இந்த மாதிரி வந்து அது கோபத்தில் சொல்லும்போது கூட முதுகல் லிகார்னா முதுகு, எங்கள் அம்மா முதுகை போல் உன் முதுகை ஆக்கிவிட்டேன்னு அப்படி சொல்லிடுவாங்க. இப்படி சொல்கிறதுக்கு பேர் அரபியில் லிகார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சர்வசாரம் நடக்கும். இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மனைவி வந்து ஹராம் ஆயிடுவான். ஏன்னா அம்மானு சொல்லிட்டான்ல, இவன் அம்மானு மனைவியை பிடிச்சி தாயாக உன்னை ஆக்கிவிட்டேன், தாயுடைய அந்தஸ்தில் வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்று சொன்னால் அதோடு எல்லாமே முடிஞ்சு விட்டதுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களாக உண்டாக்குற சத்தியத்தின் மூலமாகவெல்லாம் கணவன் மனைவிங்கிற உறவு முடிக்க முடியாது என்பதற்காக வேண்டிய ஒரு நிகழ்வு நடக்கிறது ரசூல்லா காலத்தில். என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு பெண்மணி வந்து ரசூல்லாட்ட வந்து இதே மாதிரி பஞ்சாயத்து புகார் கொடுக்குறாங்க. என் கணவர் வந்து என்னை லிகார் பண்ணிட்டாரே, ஏதாவது அவரோட தாயோடு ஒப்பிட்டு பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த புகாரை கொடுக்குறாங்க. அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கது சமி அல்லாஹு செவியுற்று விட்டான். கவுலல்லத்தி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, தன் கணவன் சம்பந்தமாக உன்னிடத்தில் புகார் சொன்னாலே ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய முறையீட்டை அல்லாஹ் கேட்டு விட்டான். ரசூல்லாட்ட வந்து அந்த பெண்ணு வந்து முறையிடுறாங்க. இந்த முறையிடுறதை நான் கேட்டுட்டேன்னு சொல்லி அல்லாஹ் அதுக்கு தீர்வை சொல்கிறான். ரசூல்லாட்ட தான் அந்த பெண்ணு முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னு கேட்டால், ஒரு தஸ்தகி இல்லல்லாம், அல்லாஹ்விடத்தில் வந்து அந்த பெண்ணு முறையிடுகிறாளே, அந்த முறையீட்டை நான் கேட்டுவிட்டேன். ஒல்லாஹு யஸ்மோ தஹாவுரக்குமா, உங்களுடைய அந்த விவாதத்தை வந்து நான் என்ன செய்கிறேன், வாத பிரதிவாதங்களை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு சட்டத்தை அருளுகிறான். இந்த பெண்ணு ஒன்று வந்து தீர்வு கேட்டு வருதுல்ல, என்ன தீர்வு கேட்டு வருது? அவர் வந்து தாயை புறன்னு சொல்லிவிட்டார். தாயை புறன்னு சொல்லிவிட்டால் 2 பேரும் சேரவே கூடாது என்று நம்பிக்கை அந்த அறியாம மக்கள்கிட்ட இருக்கிறது. அதை உடைக்கிற விதமாக அல்ல சட்டம் அருளுகிறான். எப்படி எதுனான்னு கேட்டால், அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிகும், உங்கள் மனைவிமார்களில் வந்து யார் வந்து தாயை போல ஒப்பிட்டு சொல்லிவிட்டீர்களோ கோபத்தில், அப்படி சொல்லிவிட்டீர்களே ஆனால் மாஹுன்ன உம்மஹாத்திகும், அதனால் அவர்கள் உங்கள் தாய்களாக மாட்டார்கள். இன் உம்மஹாத்துகும் இல்லல்லாஹி வலதுனகும், தாயின்னு ஒருத்தையை சொல்வதாக இருந்தால் உங்களை பெற்றிருக்கணும். நீங்களாம் யாரோ ஒருத்தையை கூப்பிட்டு தாயின்ன தாயாயிருவாளா? நீங்களாக ஒரு தாயை உண்டாக்கிற முடியுமா? அல்லாஹ் கேட்குறான். என்னடா கோபத்தில் வந்து தாயை போலன்னு சொல்லிட்டு மனைவியை புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி சொல்கிறான்? அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிகும், உங்கள் மனைவிமார்களை வந்து லிஹார் என்கிற பெயரில், அதாவது தாயை போல என்று கருதி சத்தியம் செய்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், அந்த பெண்கள், அந்த உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் அல்ல. இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவர்களை யார் பெற்றார்களோ அவங்கள்தான் தாயாக வருவார்கள். உன் மனைவி உன்னை பெற்றெடுத்தாளா? அவள் எப்படி தாயாக ஆகுவா அப்படின்னு நல்லா கேட்குறான். இன்னஹும் யக்கூலூன முன்கரம் மினல் கவுலி, சொற்களிலே வெறுக்கத்தக்க சொல்லை சொல்லுகிறார்கள். மனைவியை பிடிச்சி தாயின்னா என்ன அர்த்தம்? வெறுக்கத்தக்கது இல்லை. அவளை உன்னை பெற்றா, நீனு அவளும் சேர்ந்து இல்லற நடத்தக்கூடிய உறவை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நீ அவளை போய் தாய்ங்கிற இடத்துல வச்சு எப்படி பேசுவேன்? இன்னஹும் யக்கூலூன முன்கரம் மினல் கவுலி,
வெறுக்கத்தக்க சொல்லை சொல்கிறார்கள். ஒரு சூரன் பொய்யும் சொல்லுகிறார்கள். அவர் தாய் இல்லை, தாயின்னு பொய்யையும் சொல்லுகிறார்கள். இன்னல்லாஹ ல அஃபுவன் கஃபூர், அல்லாஹ் அதை மன்னிக்கிறவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் எல்லாம் சொல்கிறான். இப்படி செஞ்சிட்டியா, அல்லாஹ் மேலே சத்தியமாக தானே சொல்லிட்டேன். வல்லதீன யுலாஹிரூன மின் நிசாயிஹிம், தங்கள் மனைவி மாற்ற யார் இந்த மாதிரி சத்தியம் செய்து விட்டு சும்மா யவுதுன லிமா காலு, தங்கள் சொல்லை திரும்ப வாபஸ் பெறுகிறார்களோ, என் தாயை போலன்னு சொல்லிடுறது இல்லை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், அந்த விளையாட்டுலாம் கூடாது. தாயை போலன்னு சொல்லிட்டீங்கள, வாபஸ் பெறுவதற்கு ஒரு ரூல் இருக்குது. வாபஸ் பெறுகிறார்களோ அவருடைய கடமை என்னன்னு கேட்டால், இப்போ தஹரீரு ரக்கபத்தின், ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். மின் கபிலி ஐயத்த மாசா, ரெண்டு பேரும் தொடுவதற்கு முன்னால், தீண்டுவதற்கு இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடியே இந்த மாதிரி சொல்லிட்டான். எங்கள் அம்மா அவ்வளோ நாக்கிட்டேங்கிறான், இப்போ சேர விரும்புகிறான், சும்மா இல்லாமல் சேர முடியாது. இந்த வார்த்தை நீ சொன்னதுக்காக வேண்டி, பெண்கள் இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி ஒரு அடிமையை விடுதலை செய். தாலிக்கும் தூ அதோ நபிகி, இப்படித்தான் உங்களுக்கு அல்லாஹ்வால் அறிவுரை சொல்லப்படுகிறது. வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு முதல் ஆப்ஷனை அல்லாஹ் கொடுக்குறான். அதுக்கு முடியலை என்று சொன்னால் ஃபமல்லம் மெஜித், யாருக்கு அடிமையை விடுதலை செய்ய முடியலையோ, வசதி இல்லையோ, அப்படி யாராவது இருப்பீர்களே ஆனால் இப்போ சியாமு ஷஹரைனி முத்ததாபியைனி, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும். 60 நாள் நோன்பு வைக்கணும், 2 மாதம் விட்டுறக்கூடாது. 2 நாள் விட்ட மாதிரி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கணும். ஷஹரைனி முத்ததாபியைனி, கண்டினியூவாக தொடராக 2 மாதங்கள் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும். மின் கபிலி ஐய தமாசா, தீண்டுவதற்கு முன்னால். அல்லாஹ் மேலே சத்தியமாக நீ உன்னைய தாயாக ஆக்கிவிட்டேன், தாயை போல் ஆக்கிவிட்டேன் அப்படின்னு சொன்னானேயானால் மறுபடியும் அவள்கிட்ட சேர்வதற்கு கண்டிஷன் என்ன, ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இப்போ அடிமை கிடையாது, 2 மாதங்கள் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும். இப்போ மல்லம் எஸ்தத்தை 2 மாதம் நோன்பு வைக்க முடியாது. அப்படி இருந்தால் பொய்த்து ஆமு சித்தீன மிஸ்கீனன், 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். அந்த சாதா சத்தியத்துக்கு 10 ஏழைக்கு தான். இது லிஹார்னு சொல்லிட்டான்னு சொன்னால் பொய்த்து ஆமு சித்தீன மிஸ்கீனன், 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். தாலிக்கலி தூமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலை நீ நம்பி இருந்தால் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒத்தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வுடைய வரம்புகள் அப்படின்னு சொல்லி 58வது அத்தியாயத்தில் 1, 2, 3, 4 வசனங்களில் இதை சொல்கிறான் அல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த கணவன் மனைவியருடைய பிரச்சனை வரும்பொழுது என்னென்னமோ கிறுக்குத்தனம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு கிறுக்குத்தனம் என்னன்னு கேட்டால், மனைவியை பிடிச்சி தாயை போல் ஆக்கிடுறது. உன்னை தாயாக ஆக்கிவிட்டேன், தாயாக ஆக்கிட்டேன்னா ஒரு குழந்தைக்கு தாயாக்குற அந்த அர்த்தம் இல்லை, என் தாயாக ஆக்கிட்டேன், உன்னை என் தாயை போல் ஆக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவானேயானால், அதுவும் கோபத்தில் சொல்லிவிடுவான், வெறுக்குவதற்காக வேண்டி, அவளை தீண்டக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்வானேயானால் அந்த சொல்லுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட். இப்படி சொன்னீங்களே, ஒரு பெண்ணுடைய உணர்வோடு விளையாடி எங்கள் அம்மா போல் ஆக்கிட்டேன், உன்னை தொடமாட்டேன்னு தான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம், எங்கள் அம்மா போல் ஆக்கிட்டேன்னா உன்னை தொடமாட்டேன், உன்னை கொஞ்ச மாட்டேன், உன்னோட கூடி குழாவ மாட்டேன்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு பெண்ணுடைய மானத்தோடு விளையாடுவாகையானால் அதுக்கு என்ன பரிகாரம், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இல்லைன்னா 2 மாதம் கண்டினியூவாக தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும், இல்லைன்னா 60 ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு பரிகாரத்தை சொல்கிறான். அப்போ இந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், இந்த சம்பவத்தில் விவரம் என்னன்னு கேட்டால், ஹுவைலாண்டு ஒரு அம்மா, அவங்க பிரச்சனை தான் இது. அவங்க தான் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டவங்க. ஹுவைலா என்பவங்க தான் தன் கணவரை பற்றி முறையிடுறாங்க. இந்த ஹுவைலா என்பவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட அவுஸ் இப்னு சாமித்துங்கிறவர், என் கணவர் இருக்கார், அவர் என்ன செய்கிறாருன்னுட்டா, வயசான ஒரு ஆளாக இருக்கார், கெட்ட குணம் அந்த ஆளுக்கு. அப்படி இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு, ஒரு நாள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்று பேசிவிட்டேன். உடனே கோவப்பட்டு என்ன செய்கிறாரு, அன்தி அலைய கலஹரி உம்மி, நீ எனக்கு அம்மாவை போல் ஆகிவிட்டாயின்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு தொலைஞ்சு போயிட்டாரு. அம்மாவை போல் ஆகிட்டேன், வெளியே போயிட்டாரு. அம்மாவை போல் ஆகிட்டான்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அரபுகள் சேர மாட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஃபினிஷ், தாய் கல்யாண உறவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படி ஆக்கிவிட்டு போயிட்டார். போயிட்டு கொஞ்சம் நேரம் பெருபடி வெளியே போயிட்டு வர்றாரு. என்ன செய்கிறாருன்னா, என்னை இல்லறத்தில் ஈடுபட கூப்பிடுறாரு. அப்போ நான் என்ன செஞ்சேன், நீ சத்தியம் பண்ணிட்டு இப்படி சொல்லிவிட்டு இப்படி சேரலாம் என்று சொல்கிறேன். அவர் என்னை வழக்கட்டாயப்படுத்துகிறாரு. அவர் வயசானால் நான் இளம்பெண்ணாக இருக்கிறேன். அவரை தள்ளி விட்டு என்ன செஞ்சேன், அவர் என்னை ஜெயிக்க முடியாமல் ஆக்கிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு புடவையை வாங்கி சுற்றிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, அந்த ஆள் குணங்கட்டாலாக இருக்கட்டுமா, அவர் உங்கள் சித்தப்பம் மகன்தானே, அவர் பெரியப்பா மகன்தானே, நீ அவர்கிட்ட நல்லபடியாக நடக்கலாமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, அந்த பொம்பளை ஒத்துக்கிற மாட்டேங்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சரி நீங்கள் சேருவதாக இருந்தால் இதுதான் அல்லாஹ்வுடைய பரிகாரம், உங்களுக்கான இந்த வசனம் இறங்கிருச்சு, இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அடிமை விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அடிமை எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாதுன்னு இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மாவும் சேருவதற்கு ஆசை தான், ஆனால் மார்க்கத்தில் கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்யுது, அதை கேள்வி கேட்டு வந்திருக்குது.
அடிமை அப்படின்னா 60 நாளைக்கு நோன்பு வைங்க. 60 நாளைக்கு அவர் நோன்பு வைக்க மாட்டார். அவர் ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்கலன்னு வயசான ஆளாக இருந்தால் என்ன செய்கிறாரு, அவர் அப்படி 60 நாளைக்கு நோன்பெல்லாம் இருக்க மாட்டார். அவர் கண்டினியூ முடியாது அவருக்கு. அப்போ 60 ஏழைக்கு உணவு கொடுங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கெல்லாம் வசதி எங்கள்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா செய்கிறாங்க, அப்படியா இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டாரு, நீங்கள் சேரும் வேணும் அல்ல பரிகாரம் கொடுக்க சொல்லிவிட்டான். பரிகாரம் உங்கள்கிட்ட இல்லவும் இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒரு அரக்குன்னு சொன்னால் ஒரு 15 கிலோ அளவு உள்ள ஒரு எடைக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒன்று தானியம் தர்றேன், பொருள் தர்றேன், நீ அதை வச்சு என்ன செய்ய அப்படி அதை வச்சு நீ வந்து தர்மம் செஞ்சுக்கிறங்கன்னு சொல்கிறாங்க 60 ஏழைக்கு. அப்போ அந்த அம்மா என்ன செய்ய, நான் கூட ஒரு அதே மாதிரி ஒரு 15 மூட்டை தானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் கொடுத்த வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கணவர் சார்பாக 60 ஏழைக்கு உணவு கொடுத்து விட்டு அவங்க வந்து இல்லற வாழ்க்கையை தொடர்ந்தாங்க. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், இந்த கணவன் மனைவி பிரச்சனையில் வந்து இந்த மாதிரியாக சத்தியம் பண்ணி பெண்ணை வந்து அவங்கள இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன் என்பதற்கு இப்படியான வார்த்தையில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க, கோபத்தை உண்டாக்கி. அப்படி செஞ்சுட்டா கூட பரிகாரம் கொடுத்தாவது சேருங்கிற ஒரு வழிகாட்டுதை அல்லாஹ் சொல்கிறான். அது வழி இல்லாட்டா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரிகாரத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அவங்கள சேர வைக்கிறாங்க. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனை அனைத்துக்குமே மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி கணவன் மனைவி விஷயங்கள் இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறோம். அடுத்தபடியாக வந்து பொதுவாக மனித உரிமைன்னு சிலது இருக்குது. கணவன் மனைவி மட்டும் கிடையாது. கணவன் மனைவி இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்னு அது ஒரு பெரிய ஒரு அத்தியாயமே இருக்குது. அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக என்ன செய்வோம் நாளைக்கு எடுத்துக்கொண்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.